அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சூரா அல் முத்தஃபிஃபின் அத்தியாயம் 83 வசனம் 36. இந்த சூறாவை 2 பகுதிகளாக பார்க்கலாம். பகுதி 1, வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் அளவு நிர்ணயிப்பதில் மோசடி செய்யும் நபர்களை பற்றியும் அவர்களுக்கு அளிக்கப்படும் வேதனை, அது பதியப்படும் ஏடான சிஜ்ஜீன் பற்றியும் இறை வசனங்களை மறுக்கும் மக்களை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. பகுதி 2, வியாபாரங்களிலும் நேர்மையாகவும் அளவு நிர்ணயிப்பதில் மோசடி செய்யாமலும் மேலும் இறைவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை பற்றியும் அது பதியப்படும் ஏடான இல்லியின் பற்றியும் கூறப்படுகின்றது. இன்று நாம் வாழும் இந்த உலகம் முழுவதும் வர்த்தகமயமாக்கப்பட்டுவிட்டது. ஆடம் ஸ்மித் போன்ற எத்தனையோ பொருளாதார அறிஞர்கள் வர்த்தக வியாபாரத்திற்கான எத்தனையோ கோட்பாடுகளையும் விதிமுறைகளையும் வகுத்து தந்துள்ளனர். உலகில் இன்னும் எத்தனையோ பொருளாதார வல்லுநர்கள் தங்கள் நாட்டின் பொருளாதார வர்த்தக வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்து வருகின்றனர். இன்னும் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் சார்ந்த எத்தனையோ கல்வியை பள்ளி முதல் கல்லூரி வரையிலும் உள்ள மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றனர். ஏன் நாம் இன்னும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் தயாரிக்க சிறிய தொழிற்சாலைகள் முதல் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் வரை உள்ளன. சாலை ஓர தரை கடைகள் முதல் பெரிய பெரிய வணிக வளாகங்கள் வரை பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது. சிறிய குண்டூசி முதல் பெரிய பெரிய விமானம், ராக்கெட், கப்பல் போன்ற எல்லா விதங்களிலும் விற்பனை நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பொருளாதாரத்திற்கேற்ப விற்பனை வரி, விளம்பர வரி, ஏற்றுமதி இறக்குமதி வரி போன்றவற்றை இணைந்துதான் விற்பனை விலை தீர்மானிக்கின்றனர். இது அந்த நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இதுவுமே மக்களை ஏமாற்றி மோசடியில் வரும். அறிவியல், வியாபாரம், கல்வி, மருத்துவம் போன்ற எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற இன்றைய காலகட்டத்தில் பொருந்தும் வகையில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என 1400 வருடங்களுக்கு முன்பே பாலைவனத்தில் வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் உலக மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஏனெனில் இது நிச்சயம் இறைவனுடைய வார்த்தைகள்தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட இறை வசனங்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பகுதி 1, வியாபாரம் செய்வோரில் அளவு நிலுவையில் மோசடி செய்வோருக்கு கேடுதான். அம்மனிதர்கள் மக்களிடமிருந்து பொருட்களை வாங்கும்போது சரியாக அளந்து வாங்கி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் மக்களுக்கு பொருட்களை கொடுக்கும்போது அளவுகளை குறைத்து கொண்டு பொருட்களை குறைத்து கொடுக்கின்றனர். இதுபோல அளவு நிறுவுவதில் மோசடி செய்யும் நபர்களை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் நிச்சயம் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவார்கள். அந்நாளில் அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படும்போது அவர்கள் ஏடுகளான சிஜ்ஜீன் வாசிக்கப்படும். சிஜ்ஜீன் என்பது பாவியாளர்களின் ஏடுகளாகும். உங்களுக்கு முன் சென்ற மக்களும் உங்களில் சிலரும் உங்களுக்கு பின் வருபவர்களும் இதை நம்பாமல் கட்டுக்கதை என்றே கூறுவார்கள். அப்படிப்பட்ட பாவிகளின் சிஜ்ஜீன் ஏடு வாசிக்கப்படும் போது வேதனைகள் உறுதியாகும் போது அவர்கள் மறுமை நாளின் கோரமான காட்சியை தம்முடைய கண்களால் பார்க்கும்போது மனிதன் கூறுவான், இத்தனை நாள் இதனை நாம் பொய் என நினைத்து கொண்டிருந்தேன். மறுமை நாள் கட்டுக்கதை என்று சொல்லி உலக வாழ்க்கை நிஜ வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்தேன். தூய்மையான இறைவசனங்கள் என்னிடம் வந்தது, ஆனால் என் இதயம் துருப்பிடித்து விட்டதே, நான் நஷ்டமடைந்து விட்டேனே என மனிதன் புலம்பும்போது அவன் இறைவனை விட்டு வெகு தூரம் இருப்பான். பகுதி 2, வியாபாரத்தில் மட்டுமல்ல வாழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த மக்களை பார்த்து இறை நிராகரிப்பாளர்கள் கஞ்சாடை காட்டி கேலி செய்தனர். கூட்டமாக நின்று அவர்களை இழிவுபடுத்தி சிரித்தனர். பைத்தியம், வழி கெட்டவன், நஷ்டவாதி என்றெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களை அவமானப்படுத்தினர். ஆனால் அவர்களோ இறைவனுக்கு கட்டுப்பட்டு அஞ்சினர். அது இல்லின் என்ற ஏடுகளில் பதியப்பட்டு வந்தது. இந்த தஸ்னீம் நல்லவர்களுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடியதாகும். மேலும் நம்பிக்கையாளர்கள் உயர்ந்த ஜொலிக்கக்கூடிய கட்டில்களில் சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்போது ஏக இறைவனை வழிபட்டோருக்கான கூலி வழங்கப்பட்ட நிலையில் இறை நிராகரிப்போரின் கூலி வழங்கப்பட வேண்டாமா என கேட்கப்படும்.
அளவு நிர்ணயிப்பதில் எந்த குறையும் ஏற்படாது என கூறப்படும். பிறகு நஷ்டவாளிகளின் வேதனை ஆரம்பிக்கப்படும். எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடியவன் அவனை. தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளில் சிறந்தவன் தூய்மையாளன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது போல பயனுள்ள வீடியோ பார்க்க MKH மதரசாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.